கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம கூகுள் பிக்சல் 4ஓட பேக் சைட் டிசைன் எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி பார்த்தோம். அது அப்படியே ஐஃபோன் 11ஓட டிசைன் மாதிரியே இருந்துச்சு. இப்போ நமக்கு இந்த பிக்சல் 4ஓட ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதில் எந்த ஒரு நாச்சோ பஞ்ச் ஹோலோ இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயும் இருக்க போகிறது இல்லை. பழைய கிளாசிக் லுக் தான் கொடுத்துருக்காங்க. இது இவங்க கூகுள் பிக்சல் 3 எக்ஸலில் கொடுத்த அந்த பெரிய நாச்சை கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளவோ பரவாயில்ல. இதோட பாட்டம் சின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1+60 மாதிரியே இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபோனோட பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதுவும் இல்லை. ஸோ இதில் ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்கும். அதுவும் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக தான் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு ஸ்பெஷல் சென்சார் கொடுக்க போகிறாங்க. இதனால் உங்களால் உங்கள் ஃபோனை டச் பண்ணாமல் கையோட அசைவுகளை வச்சே ஃபோனை ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த கூகுளோட பிக்சல் 4 ஃபோனில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க போகுது. ஒரு மெயின் கேமரா, ஒரு டைம் ஆஃப் லைட் சென்சார் அண்ட் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி கூகுள் அவங்க பிக்சல் 3ல் ஒரு கேமரா சென்சாரை வச்சே மற்ற ஃபோன்ஸ்க்கெல்லாம் மரண பயத்தை காட்டினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது அவங்களே ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வராங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்க போகுது. இந்த ஃபோனில் எப்பவும் போல் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்க போகிறது இல்லை. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 855, 6GB of RAM, ஒயர்லெஸ் சார்ஜிங். அப்புறம் கூகுளுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது கெத்து காட்ட வேணாமா, ஸ்டேபிளான ஆண்ட்ராய்டு Q வெர்ஷனை இந்த ஃபோனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.